சித்தர்கள் அருளால நிறைய பதிவுகள்ல சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவுல முக்கியமா நம்ம என்ன பார்க்க போறோம்? நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை, முக்கியமா பெண்களுக்கு நடந்தாவே மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் பேசினாவே மூச்சு வாங்குது மாதிரி இருக்குங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி இறங்குறேன், உடனே மூச்சு வாங்குது. 4 ஸ்டெப்ஸ் ஏற முடியல, மூச்சு வாங்குது. எதனால இந்த மூச்சு வாங்குதல், பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு படபடப்பு நம்ம இல்ல. இந்த படபடப்பு, மூச்சு வாங்குதல் எதனால ஏற்படுது? ஃபர்ஸ்ட் ரீசன் அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு நாடி பார்க்கும்போது கிளியரா தெரிஞ்சிடும். ஏன்னா உடல்ல ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்கு, அதனால ரத்த ஓட்டம் தடைப்பட்டு ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும்? குழந்தைகள் நிறைய பேர் வெயிட் கெயின் ஆகிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குமே நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க. ஸோ ஏஜ் 14 தான் ஆகுது, 15 தான் ஆகுது, ஸோ வெயிட் 80, 90 கிட்ட இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைகளும் நிறைய இருக்காங்க இல்லையா? அப்போ மற்ற குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோடனே மூச்சு வாங்குது, ஐயோ அப்பா முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் ஒபீஸா இருக்கக்கூடிய நபர்களுக்குமே மூச்சு வாங்குதல் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். அதிகமான வியர்வை அதிகமாக அப்படியே உக்காந்துருவாங்க, முடியலங்க. முக்கியமான ஒரு ரீசன் இவங்களுக்கு மூச்சு வாங்குதல், பால்பிட்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, ஸோ ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா கட்டாயமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா மூச்சு வாங்குதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருது. இதை சரி செய்ய நம்ம என்ன பண்ணலாம்? மூச்சு வாங்குதல் பிரச்சனையை சரி செய்ய நம்ம என்ன பண்ணலாம்? Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால நிறைய பதிவுகளில் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோங்க. இந்த பதிவில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை, முக்கியமாக பெண்களுக்கு நடந்தாவே மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் பேசினாவே மூச்சு வாங்குது மாதிரி இருக்குங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி இறங்குறேன், உடனே மூச்சு வாங்குது. 4 ஸ்டெப்ஸ் ஏற முடியல, மூச்சு வாங்குது. எதனால இந்த மூச்சு வாங்குதல், பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு படபடப்பு நமக்கு இருக்குது. ஸோ பெரும்பாலும் பெண்களுக்கு இது நிறையவே இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மூச்சு வாங்குதல், இந்த படபடப்பு ஏற்படுறது, இதை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம்? என்ன காரணத்தினால இந்த பிரச்சனை நமக்கு இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த படபடப்பு, மூச்சு வாங்குதல் எதனால ஏற்படுது? ஃபர்ஸ்ட் ரீசன் அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு நாடி பார்க்கும்போது கிளியரா தெரிஞ்சிடும். ஏன்னா உடல்ல ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்கு, அதனால ரத்த ஓட்டம் தடைப்பட்டு ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும்னா அனிமியா, இந்த ரத்த சோகை ஏற்படுது இல்லைங்களா? ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு படபடப்பு இருக்கும். ஆஃபீஸ் கிளம்பி வேக வேகமாக நடந்து போகிறேன், அப்படியே ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிக்கிறதுக்குள்ளே மூச்சு அப்படி மூச்சு வாங்குது பாருங்க, வேர்த்து கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்குது. கொஞ்சம் தண்ணி குடிச்சு ரிலாக்ஸ் ஆகுங்க. இல்லை ஏதாவது ஒரு ஒர்க், நார்மலாக ஒரு சின்ன ஒர்க் டென்ஷன், அதுக்கு இவ்வளோ மூச்சு வாங்குதே அப்படின்னு நினைப்போம். அப்போ அனிமியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மூச்சு வாங்குதல் பிரச்சனை இருக்கும். அடுத்தது ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய ரீசனும் பெண்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதுதான் லோ பிபி, ஸோ லோ ப்ரெஷர். ஸோ இன்னைக்கு எக்கச்சக்கமாக நம்ம நிறைய பதிவுகள்லையும் சரி, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் சரி, ஹை பிளட் ப்ரெஷர்னால வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ ஸ்ட்ரோக் இருக்குதா, சரி கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கா, இந்த ஹை பிளட் ப்ரெஷர்னால நமக்கு ஏற்படுது. ஆனால் இந்த லோ பிபினால தவிக்கக்கூடியவங்களும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுவும் எஸ்பெஷலி பெண்கள். இந்த லோ பிபி இருக்கு அப்படின்னு சொல்லும்போதும் திடீர்னு ஒரு படபடப்பு ஏற்படுது, நெஞ்செல்லாம் அப்படியே அடைச்சிக்கிற மாதிரி இருக்குங்க. நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கேன், திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து மேல் மூச்சு அப்படி வாங்குது, தூக்கத்தில் கூட இந்த ப்ராப்ளம் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு பால்பிட்டேஷன், ஒரு படபடப்பு ஏற்படுறது. சரிங்க, அடுத்து என்ன ரீசன்னால இது நமக்கு ஏற்படலாம்? ஸோ உங்களுக்கு சுகர், சர்க்கரை நோய் இருக்கா, டயபெட்டிக் பேஷண்ட்டாக நீங்கள், அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். ஸோ மூச்சு வாங்குதல் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த நெஞ்சு படபடப்பை சரி செய்கிறது எப்படி? ஸோ மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்கிறோம். இதுவுமே சுகர் லெவல் அதிகமாக இருக்குது, HbA1c லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா வரக்கூடியது. அடுத்து முக்கியமான 4வது காரணம்
இது பெரும்பாலும் பார்த்த உடனே தெரிஞ்சிருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறோம், ஒருத்தர் மட்டும் அதில் மூச்சு வாங்கிட்டே இருக்கு அப்படின்னா உடல் எடை அதிகரித்து இருக்கக்கூடிய ஒபிசிட்டி. ஸோ ஒபீஸாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு, நல்ல உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ, இன்றைக்கு குழந்தைகளுக்குமே இந்த பிரச்சனை இருக்குங்க. குழந்தைகள் நிறைய பேர் வெயிட் கெயின் ஆகிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குமே நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க. ஸோ ஏஜ் 14 ஆகுது, 15 ஆகுது, ஸோ வெயிட் 80, 90 கிட்ட இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைகளும் நிறைய இருக்காங்க இல்லையா? அப்போது மற்ற குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோடனே மூச்சு வாங்குது, ஐயோ அப்பா முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் ஒபீஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்குமே மூச்சு வாங்குதல் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். அதிகமான வியர்வை அதிகமாக அப்படியே உக்காந்துருவாங்க, முடியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த 6வது முக்கியமான காரணம் கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ, ஒரு சிலர் உடல் பருமன் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஓகே. ஆனால் இன்னும் ஒரு சிலருக்கு உடல் பருமன் இல்லாமலும் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பெரும்பாலும் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரக்கூடியவங்களுக்கு உடல் எடை நார்மலாக தான் இருக்கும். ஆனால் எங்கேருந்து தான் இந்த கொலஸ்ட்ராலும் இந்த ட்ரைக்ளிசரைட்ஸும் எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ராலும் எனக்கு எப்படிங்க அதிகமாச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு படபடப்பு, மூச்சு வாங்குத, அப்படியே ஒரு டயர்ட்னஸ், ஆயாசம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு டயர்ட்னஸ் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ இது எல்லாமே நம்ம சரி செய்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம், மூச்சு வாங்குதலில் சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் முக்கியமான ஒரு ரீசன், இவங்களுக்கு மூச்சு வாங்குதல், பால்பிட்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, ஸோ ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா கட்டாயமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா மூச்சு வாங்குதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருது. இதை சரி செய்ய நம்ம என்ன பண்ணலாம், மூச்சு வாங்குதல் பிரச்சனையை சரி செய்ய நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அந்த ஏர் பேசேஜ் சுருங்கி நேரவிங்க ஆயிருக்கும். என்ன ரீசன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சளி சேர்ந்த மாதிரி இருக்கும், அப்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கிறது, சிஓபிடி கண்டிஷன், க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். இந்த கண்டிஷனில் ஏர் பேசேஜில் கரெக்டாக நமக்கு சளி சேர்ந்து இருக்கும். அப்போ சளி சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு காற்றே உள்ளே போகாது. நிமோனியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கோ, இல்லை ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஆஸ்துமா, வீசிங் இருக்குது, ஆல்வியோலில் நிறைய சளி சேர்ந்து காற்றே நமக்கு போகாத மாதிரி இருக்குது. நிறைய பேர் லங் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. அப்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேல் மூச்சு வாங்குறது, கீழ் மூச்சு வாங்குறது, பால்பிட்டேஷன், படபடப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி இருக்கும். அப்போது இந்த மூச்சு வாங்குதல் பிரச்சனை, நடந்தாலே மூச்சு வாங்குது, உட்கார்ந்து எந்திரிச்சா மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கவனமாக இது பார்க்கணும். ஏன்னா இதயத்துக்கோ நம்மளுடைய பிரெயின்கோ ரத்த ஓட்டம் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அப்போ இதற்கு நம்மளுடைய உடல்ல ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழிமுறைகள், ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடியது பிராணாயாம பயிற்சி, மூச்சு பயிற்சியை செஞ்சுக்கோங்க. நல்லா மூச்சை இழுத்து விடும்போது உடல்ல இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாத்துக்குமே நமக்கு ஆக்சிஜன் போக ஆரம்பிக்கும். ஸோ கட்டாயமாக ப்ரீத்திங் ரொம்ப முக்கியம். இதற்கு முக்கியமாக நம்ம கொடுக்கக்கூடியது நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா விழுதி கற்பம். ஸோ மறக்காமல் இந்த விழுதி கற்பம் நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கோங்க, ஸ்பெஷலாக நம்ம செய்யக்கூடியது. ஸோ விழுதி இலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா நுரையீரலை ஒரு கவசம் மாதிரி, ஷீல்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த விழுதி கற்பம்னாவே நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். சித்தர்கள் நமக்கு நீண்ட ஆயுள் இருப்பதற்காக படைக்கப்பட்ட மருந்து வகைகள். விழுதி கற்பமாக நீங்கள் எடுக்கும்போது எவ்வளவு நாட்பட்ட மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு குணமாகுது. இந்த அத்லெட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், நல்லா ஓடுவாங்க, தம் கட்டி ஓடணும் இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த விழுதி கற்பம் தாங்க. அப்போ லங்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், நுரையீரலுக்குள்ள ஆக்சிஜன் நல்லா தேக்கி வைப்பதற்கும், ஆயுளை நீட்டிப்பதற்கும் இந்த விழுதி கற்பம் நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன். ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இதனோடையே நம்ம கொடுக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் மெடிசன்னா திரிதோட சமணி சூரணம். திரிதோட சமணி சூரணம் சாதாரண மெடிசன்ஸ் கிடையாது. 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்தி நம்ம நுரையீரலை பலப்படுத்தக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள். இந்த மூச்சு வாங்குதல் பிரச்சனை, ஒபிசிட்டி, வெயிட் லாஸ்க்கும் நம்ம ஸ்பெஷல் மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த மூச்சு வாங்குதல் தொந்தரவு உங்களுக்கு நல்லாவே குணமடையும். மேலும் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.